career readiness workshop. The one uniqueness about the workshop is we are not teaching any career guidance. Do this, you get that. Do this, you get the job. We are not teaching in that way. Career readiness is all about building yourself, strengthening yourself, exploring yourself, your inner strength. And that's it all about. Hi, my name is Srinivas. I'm coming from AMB school. So I attended the 2 days career guidance workshop. To be honest, எனக்கு வந்து இந்த workshop வந்து it gave me a lot of insights about how to build our career. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய இன்சைட்ஸ் கிடைச்சது. லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், அப்புறம் என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அப்புறம் என்னோட டீம் பில்டிங் ஸ்கில்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி என்னோட செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இந்த ப்ரோக்ராமில் வந்து தே ரெகக்னைஸ்ட் மை லீடர்ஷிப் குவாலிட்டி அண்ட் தே கேவ் மீ அ மொமெண்டோ ஆஃப் லைக் விவேகானந்தா ஃப்ரேம் கொடுத்தாங்க. என்னோட பிஃபோர் அட்டெண்டிங் திஸ் ப்ரோக்ராம் ஐ டென்ட் ஹாவ் திஸ் மச் கான்ஃபிடென்ட் ஆன் மை செல்ஃப் when it comes to my leadership quality, when it comes to pulling all the team together to achieve a certain goal. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நிறைய கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இருந்தது. ஸோ பாட்டம் லைனாக வந்து இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ அண்ட் இட் வாஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ டு எக்ஸிக்யூட் ஆல் மை ஸ்கில்ஸ் அண்ட் என்னை வந்து நானே செல்ஃப் அசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. என் பேர் வந்து சச்சின். நான் வந்து இன்னைக்கு இந்த ராமகிருஷ்ண மடத்துக்கு வந்து ஒர்க் ஷாப் வந்திருக்கேன். இந்த ஒர்க் ஷாப் வந்ததால் என்ன பெனிஃபிட்னு நான் கேட்டால் வந்து நான் என்னை வந்து எப்படின்னா என்னை வந்து நானே கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். சம்வாட் லைக் முன்னாடிலாம் வந்து என்னால் அவ்வளோவா எல்லாரும் முன்னாடியே போய் இப்படி தைரியமாக நின்று பேசிட முடியாது. எங்கள் காலேஜில் கூட என்னை ஸ்டேஜில் ஏற்றி விட்டாங்கன்னா நான் வந்து சிரிச்சுட்டு நிற்பனே தவிர என்னால் எதுவும் பேச முடியாது. பட் நேற்று ஈவினிங் வந்து நான் தான் கடைசியாக பேசி ஃபினிஷ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா லாஸ்ட்டாக என்னை ஃபீட்பேக் சொல்ல சொன்னாங்க. நான் வந்து இங்கிலீஷில் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பேசுகிற மாதிரி எனக்கே ஒரு குட் ஃபீல் இருந்துச்சு. அண்ட் எல்லாரும் அவங்கள வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடமா இருந்துச்சு. இது எல்லாமே எல்லா ஈவெண்ட்லேயும் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அண்ட் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிது. அவங்களால என்ன பேச முடியும், அவங்களால எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. முன்னாடி எந்த வேலை கிடைச்சாலும் போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் இப்போ வந்து நான் என்னோட பெஸ்ட் என்னன்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டும் அதில் ஏஐ யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுறது தான். ஸோ ஐ கேன் கோ வித் ஏஐ இன்டெகிரேஷன் வித் டேட்டா பேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஹாய், மை செல்ஃப் அகிலன். நான் வந்து இங்கே பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தேன். ரொம்ப தாட் ப்ரொவோக்கிங்காக இருந்தது. இது வந்து ஒரு 2 நாள் ஒர்க் ஷாப் மாதிரி விவேகானந்தர் யூத் ஃபோரம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹியூமனாக எப்படி யோசிக்கணும், ஒரு யங்ஸ்டராக எப்படி யோசிக்கணும், ஒரு வேலை பார்க்குற கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயாக எப்படி யோசிக்கணும், எல்லாத்தையும் வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து ஃபுல் ஆஃப் ஆக்டிவ் பேஸ்டு லேர்னிங்காக இருந்தது. இன்ஸ்ட் ஆஃப் வந்து பிபிடிஸை ரெப்ரசன்ட் பண்ணாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒரு யங்ஸ்டராக நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து ஐ ஃபீல் மை செல்ஃப் லோ கொஞ்சமாக. ஸோ இங்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆன மாதிரி இருந்தது. ஹாய் எவ்ரிஒன். ஸோ என்னுடைய பேர் வந்து ரனில். ஸோ நான் வந்து விவேகானந்தா காலேஜில் வந்து செகண்ட் இயர் பிகாம் பண்ணிட்டு இருக்கேன். ஈவெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் வேறு மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணியிருந்தோம். லைக் வந்து எப்படி வந்துட்டு நமக்கு 2 டேஸ்க்கு வந்து இது பண்ண போகிறாங்க, லைக் அந்த மாதிரி ஒரு திங்கிங் வந்தோம். ஏன்னா நேரில் வந்து பார்த்தா அது அப்சல்யூட்டாக சேஞ்ச் ஆயிருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு லைஃப்னு ஒன்று நினச்சிட்டு போயிட்டுருக்கோம். பட் அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டுன்னு நமக்கு டீச் பண்ணது இந்த ஒர்க் ஷாப் தான். இது ஒரு கேரியர் வந்து நம்ம டெவலப் பண்ணுறது. ஸோ நாட் ஓன்லி வந்து நமக்கு என்னதான் நம்ம ஒரு ஸ்டேஜில் இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து இந்த ஜாப் வந்து நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லி வந்து போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜாப் ஃபிட்டு, அது நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து தேவையோ அது வந்துட்டு வெறும் வந்துட்டு வாயால் அது இது இல்லாமல் சொல்லாமல் ஒரு ஆக்டிவிட்டி, ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அந்த மாதிரி நிறையா தந்துருந்தாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருமே வந்துட்டு சொல்கிற மாதிரி தான் நம்மளும் போவோம், இந்த ஜாபுக்கு போ, இதுக்கு போ அப்படின்னு. ஆனால் இவங்க வந்துட்டு மற்றவங்க சொல்கிறது போகாத, உன்னோடைய ஜாப் உன்னோடைய ரோலுக்கு ஏற்றதுக்கு நீ போ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு போ, அந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறையா வந்து இம்பேக்ட்ஃபுல் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம இந்த லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா நம்ம வந்துட்டு நல்லா க்ரோ ஆகிடலாம். ஐ எம் மை செல்ஃப் யுகேந்திரன். நான் வந்து விவேகானந்தா காலேஜ் மயிலாப்பூர்லேருந்து வரேன். ஸோ எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லுவேன்னா, இட் வாஸ் நாட் ஜென்ரலி அ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். இது வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இல்லாமல் இட் வாஸ் அன் லைவ் ப்ராக்டிக்கல் அண்ட் சொல்லப்போனால் இது ஒரு ஒன் ஆஃப் த எஃபிஷியன்ட் வேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ வந்து சில விஷயங்களை நம்மளை டீச் பண்ணுறது மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. பட் இங்கே வந்து எல்லாமே ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட ஒரு ப்ராக்டிக்கல் சிமுலேஷன்ஸ் மூலமாக சொல்லிக் கொடுத்ததுனால இட் வாஸ் பெட்டர். அண்ட் எவ்ரி ஒன், எல்லா ரிசோர்ஸ் பர்சன்ஸுமே தே வேர் ஈஸிலி அப்ரோச்சபிள், தே ஆர் ஃப்ரெண்ட்லி
and it helped a lot to connect with them, and we went a new people from different colleges, so we got a new different whole range of connections. ஸோ இவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் கனெக்ஷன் வச்சுருக்க முடியுமான்னு யோசிச்சிருப்போம். பட் அந்த மாதிரி சில பர்சன்ஸையும் நாங்கள் மீட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இட் வாஸ் ஓவரால் a பெஸ்ட் செஷன் ஐ ஹவ் எவர் அட்டெண்டட். அண்ட் அதர் தேன் தட் நான் வேறு ஏதாச்சும் சொல்லணும்னா, இந்த செஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஸ்டூடெண்ட் பெனிஃபிஷியலுக்காக நடந்தது நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அண்ட் அதையும் தாண்டி வந்து சொல்லணும்னா, இது எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துச்சு. நான் கெரியரில் நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி எனக்கு கொடுத்துச்சு. நான் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்க இது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. வணக்கம், என்னுடைய பெயர் வந்து நிதிஷ்குமாரன். நான் வந்து எனக்கு நேட்டிவ் வந்து மதுரை. ஆக்சுவலாக நான் வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான். ஒரு கெரியருக்கு ஜஸ்ட்டு உங்களை கைட் பண்ணி உங்களை வந்து செலுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து தயார்படுத்துகிறாங்க. அந்த தீமாக நான் எடுத்துக்கிட்டு அந்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே போச்சு. அப்படி இருக்கும்போது ரெகுலர் பவர் பாயிண்ட் செஷன், போரிங் செஷன் அப்படி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் தான். ஒரு ஆக்டிவிட்டிஸை பேஸாக வச்சு அதுலேருந்து நம்மளுடைய பர்சனாலிட்டிஸ் வந்து டிரைவ் பண்ணி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது சொல்லப்போனால் ஒரு தேர்ட் ஐ எப்படி ஓப்பன் ஆகுதோ அது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடச்சி. இன்னைக்கு கேம் மூலியமாக எப்படி நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைப்படுது இதெல்லாம் சொன்னாங்க. அது மூலியமாக கன்சிஸ்டன்சி, பர்சுவேஷன், லேர்னிங் ஃபார் த ஃபியூச்சர் நாங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டோம்.